வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஸ்டாக் வியூல என்ன பார்க்க போறோம்னா, கோட்டக் மஹிந்திரா பேங்க். இவங்க ஒரு ஃபேமஸான பேங்க். நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இந்த மாரி இதுவும் ஒரு பிரைவேட் பேங்க் தான். இவங்க வெஹிக்கிள் ஃபைனான்சிங்ல இருந்து எல்லா விதமான ஃபைனான்சிங்கும் குடுக்குறாங்க. பிளஸ் மார்க்கெட்லயும் ஷேர் மார்க்கெட்லயும் இருக்காங்க. இவங்க ஒரு புரோக்கரேஜ் லைக் ஐசிஐசிஐ பேங்க்ல புரோக்கரேஜ் இருக்கிற மாரி இவங்கள்ட்டயும் இருக்கு. அப்புறம் அது என்னது இன்சூரன்ஸ் அந்த மாரி வேரியஸ் ஃபைனான்ஸ் செக்டார்ஸ்ல இவங்க இருக்காங்க. ஸ்டாக் வியூ பார்த்தீங்கன்னாக்கா, டேஸ் ஹை வந்து 415, லோ வந்து 400ல இருக்கு. ஆல் டைம் ஹை வந்து 460. இது எல்லாமே ஆஃப்டர் ஸ்ப்ளிட். இது வந்து ஆக்சுவலா 1200 அந்த ரேஞ்ச்ல இருந்தது. எனக்கு ஞாபகம் 1600 அந்த ரேஞ்ச்ல இருந்தது. 1:5 ஸ்ப்ளிட் போட்டாங்க. ஸோ போனஸ் 1:5 போட்டாங்க. ஸோ இப்போ வந்து 415 அந்த ரேஞ்ச்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோட பிஇ பார்த்தீங்கன்னாக்கா 21.77. அது வந்து கொஞ்சம் பிட் ஹையர் வேல்யூவேஷன் தான். பிஇ நம்ம பார்க்கக்கூடாது பேங்க்குக்கு. பேங்க்ன்றதால பிரைஸ் டு புக் பார்க்கணும். பிரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 2.4. ஸோ 2.4ன்றது கொஞ்சம் அதிகம் தான். 2க்கு கம்மியா இல்லைன்னா 1க்கு கம்மியா இருந்தாக்கா பெஸ்ட்ன்னு சொல்லலாம். 1லேருந்து 2 ஓகே. 2க்கு மேலே போனால் கொஞ்சம் அதிகம் தான். பட் ஸ்டில் இட் இஸ் ஓகே. ஏன்னா வெல் நோன் பேங்க், எல்லாருக்கும் தெரிஞ்ச பேங்க், பெரிய மார்க்கெட் கேப் இருக்கு இவங்கள்ட்ட. இப்போ கம்பெனியோட ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இபிஎஸ்ஸும் நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கு. எஃப்ஐஐ வழக்கம் போல அவங்க வித்து அவங்க ப்ராஃபிட் எடுத்துட்டு போறாங்க. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இது அட்ஜஸ்டட் பிரைஸ் சார்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி 1600ல இருந்தது. அத அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்காங்க 1:5ன்ற ரேஞ்சுல. ஸோ இப்போ பார்க்கும்போது 406ல இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா கூட பெட்டர் தான். 400 கீழ போனாக்கா நம்மளுக்கு பெட்டர்ன்னு சொல்லலாம். 1, 2ன்னு வாங்கலாம். அது கூட கொஞ்சம் ஹை தான். ஆக்சுவலா பிரைஸ் டு புக் வந்து ஆல்மோஸ்ட் 1க்கு போகணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 50 பாயிண்ட்ஸ் அட்லீஸ்ட் இறங்கணும். அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 36 அனலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 53% பை கொடுத்துருக்காங்க. 3% தான் செல் கொடுத்துருக்காங்க. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் டு டேட் மைனஸ்ல தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி 1 இயர் 3 இயர்ல பிளஸ்ல கொடுத்துருக்கு. பாசிட்டிவா இருக்கு. 7%, 18% ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட் 424ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் R1 டு R3 வந்து 428ல இருந்து 437க்கு இருக்கு. சப்போர்ட் 418ல இருந்து 409ல இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 டேஸ்க்கு 427லையும் 200 டேஸ் 420லையும் இருக்கு. இது வந்து ட்ரேடர்ஸுக்கு நம்ம ஆஸ் அ வேல்யூ இன்வெஸ்டர் நம்ம இதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா 100% பைன்னு போட்டிருக்கு. ஏன்னா பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா 1600 அது கொஞ்சம் அதிகமான வேல்யூவா பார்த்தாங்க. இப்போ 400 சம்திங் வந்தது பிறகு இது நம்ம பட்ஜெட்ல வரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கரெக்ட் தான். பட் என்னன்னாக்கா வேல்யூவேஷனையும் பார்த்துக்கணும். பிபி 2.4 இருக்கிறது கொஞ்சம் ஹையரு, கொஞ்சம் குறைஞ்சாக்கா பெட்டரா இருக்கும். நம்ம பேங்க்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு புக் பார்க்கணும். ஃபினான்ஷியல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2022ல இருந்தே நல்ல கிராஜுவல் இன்க்ரீஸை பார்க்க முடியுது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 25% ப்ரொமோட்டர்ட்ட இருக்கு. எஃப்ஐஐ 29% வச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சிக்னிஃபிகண்ட் இண்டெக்ஸ் இண்டிகேஷன். அப்புறம் டிஐ பார்த்தீங்கன்னா அவங்களும் 32% வச்சிருக்காங்க. அப்புறம் இது பேங்க்ன்றதால கவர்ன்டு பை ஆர்பிஐ. ஸோ நம்ம ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல. 1, 2ன்னு குறையும் போதெல்லாம் நம்ம வாங்கி போட்டுக்கிறது லாங் டேர்ம் வெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், ஐடிபிஐ பேங்க், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஸ் பேங்க்கு, ஐடிபிஐ பேங்க்கு, ப்ளஸ் கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்குது பிஇ வைஸ் பார்க்கும்போது. இப்போ இது 405 வந்திருக்கிறதால நம்மள்ட்ட ஆல்ரெடி ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்ம பார்த்துருக்கோம். ஐசிஐசிஐ பேங்க் ரொம்ப நாள் முன்னாடி நான் கன்சிடர் பண்ணேன். திரும்ப அதை கன்சிடர் பண்ணலை. ஆக்சிஸ் பேங்க்கு ஒரே ஒரு ஸ்டாக் நான் வச்சுருக்கேன். ஸோ ஐடிபிஐலையும் ஓரளவுக்கு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்து நம்ம 1, 2ன்னு வாங்கிக்கலாம். பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா சேஃப் பெட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க ஆர்பிஐ கவர்னன்ஸ் இருக்கிறதால நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஒரு நம்பர் மட்டும் வாங்கி வச்சுக்க வேண்டியதான். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டல் மாடரேட்டான ஸ்டாக் ட்ரேடிங் அட் பிட் ஹையர் வேல்யூவேஷன். அதாவது பிரைஸ் டு புக் வந்து ஆல்மோஸ்ட் 2.5 இருக்கு. கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் பிலோ 400 ஃபார் லாங் டேர்ம். லாங் டேர்முக்கு 400 வந்து கொஞ்சம் குறைஞ்சதுனாக்கா நம்ம 1, 2ன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.